வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் டாக்ரியா சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள தொடக்க நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலைக்கடை பணியாளர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கண்டன பேரணி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட எஸ்பி அலுவலகம் முன்பிருந்து கண்டன பேரணி தொடங்கியது. டாக்கிரியா நெல்லை மாவட்ட சங்க நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் அரசு செயல்படுத்தி வரும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் உள்ள குறைபாடுகளை முழுமையாக களைய வேண்டும். இத்திட்டத்தினால் விற்பனையாளர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அனுமதிக்கப்பட்டும் 3 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் நடப்பு தேதி வரை சுமார் 40% பணியாளர்களுக்கு இன்னும் ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. அதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களின் நிதி பலன்களை ஓய்வூதிய பலன்கள் நிறுத்தி வைக்கும் நடைமுறையை தடுக்க வேண்டும். டாக்கிரியா அமைப்பின் கருணை ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். மேலும் 2021ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் முறையாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பியவாறு தெற்கு பஜார் வழியாக பாளையங்கோட்டை கூட்டுறவு மண்டல இணை இயக்குநர் அலுவலகம் வரை சென்று பேரணியை நிறைவு செய்தனர். இந்த கண்டன பேரணியில் டாக்ரியா மாநில பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டியன், நெல்லை மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் நடராஜகண்ணன், மாவட்ட செயலாளர் முருகன், மாவட்ட பொருளாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், நியாய விலைக்கடை பணியாளர்கள் என ஏராளமானோர் நியாயமான கோரிக்கைகள் அடங்கிய மனு மாவட்ட கலெக்டர் மூலமாக தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று மாவட்ட செயலாளர் முருகன் தனது பேட்டியில் தெரிவித்தார். அதிகார வர்க்கம் வென்றதில்லை. போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். அமல்படுத்து தொலைதூர இடமாற்றத்தை அமல்படுத்து. இல்ல ரத்து செய் தொலைதூர இடமாற்றத்தை ரத்து செய் கைரேகை பதிவை ரத்து செய் ஊதிய உயர்வு நிபந்தனைகளை ரத்து செய். கைவிடு ஓய்வு ஒரு நாளில் பணி. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.